ஒன்றே உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் நடத்துகின்ற அறத்தான் வருவதே இன்பம் என்கிற தொடர் நிகழ்வு 172வது அரங்கு இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்கத்தை தொடர்ந்து நிறுவி அதனை நடாத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய மதிப்புக்குரிய அம்மா சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்கள், இணைப்பிலே இணைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய இந்த தலைமையேற்று நடத்த இருக்கிற ஜின்னா சபருதீன் ஐயா அவர்கள், எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள், திருக்குறள் அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், திருக்குறள் கந்தன் ஐயா அவர்கள், திருக்குறள் வினைதீர்த்தான் ஐயா அவர்கள், திருக்குறள் இணைப்புரை நாயகி என்று நாங்கள் எல்லாம் அழைக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்கள், தினந்தோறும் எங்களோடு இணைப்பு வழங்கி எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் தூதர் மாதன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பலரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்று அம்மா அவர்கள் சொன்னதை போல நேரம் இல்லைதான், ஆனால் அம்மா பலமுறை கேட்டோம், முடியல என்று நான் மறுத்து விட்டேன். இன்று சரி வருகிறேன் என்று சொல்லி வருகை வந்திருக்கிறேன். ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது. நெட்டு சிக்கல் தான் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் தயங்குறது. நான் இன்றைக்கி அம்மாவிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன், வந்துட்டேன். வந்து என்ன செய்திகள், அதாவது திருக்குறள் நாளைய தலைமுறைக்கு என்ன கேட்ட உடனே சொன்னேன். திருக்குறளை எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் அதனுடைய கருத்துக்களை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். உரையாக, கதையாக, கட்டுரையாக, ஆய்வுரையாக, உரை சித்திரமாக, உரை நூல்களாக, ஓவிய நூல்களாக, காவிய நூல்களாக என்று பல நிலைகளிலே திருக்குறளை எல்லோரும் எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிலை அவரவருக்கு எது இயலுமோ அதை எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். எது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாம் திருக்குறளுக்கே, எல்லா புகழும் அவனுக்கே என்று சொல்வதை போல எல்லாம் திருக்குறளுக்கே என்று அந்த பெருமையோடு நாம் உணவி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக திருக்குறளை ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு அதனுடைய விழிப்புணர்வு வீழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வீழ்ச்சி எங்கு பார்த்தாலும் உள்ளூர், உள்நாடு, வெளிநாடு என்று எல்லா இடங்களிலும் திருக்குறளை கையில் எடுத்து எல்லோரும் ஒவ்வொருவருக்கு இயன்ற வகையிலே பரப்பி வருகிறார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட பெங்களூரில் 7வது திருக்குறள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படி திருக்குறளுக்கு பல்வேறு நிலையிலான பரப்புரைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில இன்று நாளைய இளைஞர்களுக்கு திருக்குறள் என்ன செய்யணும், செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கிறது, செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிறிய பகிர்ந்தளிப்பு தான். இது பெரிய ஆய்வுரையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பகிர்ந்தளிப்பு தான் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள்ல ஒவ்வொரு காலகட்டந்தோறும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது மிக அபரிமிதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் திருக்குறள் பயன்பட்டது, இன்றைக்கும் திருக்குறள் பயன்பட்டு கொண்டிருக்கிறது, நாளைக்கும் பயன்படும் என்கிற அந்த நோக்கம்தான். இத்தனை ஆண்டு காலமாக 2057 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கருதப்படுகின்ற என்னுடைய ஆய்வின் மேலும் திருக்குறள் தோன்றிய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்பதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் திருக்குறள் சமயம் மறுமலர்ச்சி ஏற்பட்டது கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று சொல்வார்கள். மகாவீரர், புத்தர், கன்ஃபூசியஸ் இவர்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டுக்குள் தோன்றியவர்கள் என்கிற அந்த நிலையை நாம் அறிவோம். அந்த வகையிலே தென்னாட்டில் எல்லாம் வடக்கே நிகழ்ந்தவை, தென்னாட்டிலும் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த காலகட்டத்தில். அது திருவள்ளுவருடைய காலமாக இருக்க வேண்டும். ஆக அந்த 3ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு என்ற அளவிலே திருவள்ளுவர் தோன்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, ஆய்வு கருத்தாக இருக்கிறது என்பதை
இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது கருத்தாக இருக்கிறது, என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்பதுதான். அது மட்டுமல்ல, அறம்பாடித்த ஆயிலை கணவா என்று புறநானூறு சொல்கிறது என்று சொன்னால், புறநானூறுக்கு முன்பே திருக்குறள் எழுந்திருக்க வேண்டும், இந்த கருத்தை தான் அவர்கள் வலியுறுத்திருக்க வேண்டும் என்று சோனா ரத்ன சபாவதி என்கிற ஒரு பெருந்தகை கூட ஒரு ஆய்வு எழுதியிருக்கிறார். அந்த வகையில இதற்கு காலம் நமக்கு முக்கியம் இல்லை. அப்ப நேற்றைக்கு இத்தனை ஆண்டு காலமாக கை கொடுத்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் இன்றைக்கு நமக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு வருபவர்களும் அதை கை கொடுக்கத்தான் செய்யும் என்கிற அந்த உணர்வு முதலில் நமக்கு வேண்டும். ஏன் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, திருக்குறளை போல வாழ வேண்டும், திருக்குறளை போல எழுத வேண்டும், திருக்குறளுடைய நெறியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக திருக்குறளை படிக்கிறோம். இந்த திருக்குறள் தமிழ் மாநில நூல் ஆக வேண்டும், இந்திய நூல் ஆக வேண்டும், உலக நூல் ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதனுடைய பரப்புரை பல வகையாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடவுள் வாழ்க்கையிலேயே முதல் அதிகாரத்திலேயே 2வது பாடல், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். நற்றாள் தொழார் எனின், நாம் ஒருவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஒருவர் சொல்வதை கேட்கிறோம் என்று சொன்னால், ஒருவர் சொல்லுகின்ற அறவுரைகளை கேட்கிறோம் என்று சொன்னால், அதை ஏற்று அவரோடு நாம் பயணம் செய்கின்றோம் என்பது ஒன்று. அவர் எட்டிய அந்த உயரத்தை நாமும் எட்ட வேண்டும் என்கிற இன்னொரு நிலை. இந்த 2 நிலைக்காகத்தான் நாம் ஒருவர் சொல்வதை கேட்கிறோம், அவரை பின்தொடர்ந்து செல்கிறோம். அப்போ வாளறிவன் நற்றால் தொழார் எனின், தொழுதல் என்பதற்கு ஆள நினைத்தல் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. ஆள நினைத்தல், எதை நினைக்கிறோம்? இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், அறிவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், தூய அறிவுடைய ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் அடைந்த அந்த அறிவை நாமும் பெற வேண்டும் என்று அதை ஆள நினைக்கிறோம். அவனை தொடர்கிறோம் என்பதுதான். அவனை வணங்கி அவன் பின்னாடி போய் அவன் பின்ன நிற்க வேண்டும் என்பது இல்லை. அவன் எந்த உயரத்தை தொட்டானோ, எந்த நிலையில் இருக்கிறானோ, அந்த உயரத்தை, அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை. வால் அறிவன் என்று சொன்னால் தூய அறிவினன், மிக பரந்த பெரிய அறிவினன் என்று சொன்னால், அந்த அறிவு, அவன் அடைந்திருக்கின்ற அந்த அறிவை நாமும் பெற வேண்டும், பெற்று அந்த நிலைக்கு நாமும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வால் அறிவனுடைய அந்த சிந்தனையை அவனை தொடர்ந்து நாமும் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் அடைந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னும் சொல்லணும்னா தான் கல்வி என்கிற அதிகம் 391வது குறட்பா சொல்லும், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன் படிக்கிறோம்னு சொன்னா, படித்தபடி வாழ வேண்டும், படித்தபடி நின்று ஒழுக வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்புகளை, நல்ல கடமைகளை, நல்ல உணர்வுகளை, நல்ல உரிமைகளை நாம் கற்க வேண்டும். கற்றால் கற்றபடி ஒழுக வேண்டும். எதற்காக கற்கிறோம்? இப்ப சம்பாதிக்கிறோம்னு சொன்னா, சம்பாத்தியங்களை பெறுவதற்கான கல்வியை கற்கிறோம், கற்று அந்த நிலையில நாம் செல்கிறோம். அதுபோலத்தான் நூல்களை கற்கிறோம் என்று சொன்னால், அந்த நூல்கள் சொல்லுகின்ற கருத்துக்களின் வழியே நாம் நடக்க வேண்டும், அந்த கருத்துக்களை பின்பற்ற வேண்டும், அந்த கருத்துக்களினுடைய எல்லையை தொட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்போ நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னா, அந்த கல்வி என்ன கற்றுக் கொடுத்ததோ, நாம் எதற்காக கல்வியை கற்றோமோ அது என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அந்த வழியே நாம் செல்ல வேண்டும் என்பதுதான். அப்போ கடவுள் வாழ்க்கையிலேயே முதல் இது தொடங்கி விடுகிறது. நாம் இன்னும் ஏன் வாழ்கிறோம்? பிறப்பு தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு சொன்னாலும் கூட, தோன்றும் பொழுதே புகழோடு தோன்ற முடியாது. அதை தோன்றக்கூடிய இடங்களில் நாம் புகழ் பெறக்கூடிய வகையிலே தோன்ற வேண்டும் என்பதுதான். அப்படி தோன்றக்கூடிய நிலை இருக்கிற பொழுது நாம் புகழ் பெற முடியுமா இருந்தால் தோன்ற வேண்டும். அது மாதிரி மக்கள் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் புகழ் பெற வாழ வேண்டும், இல்லாத வாழ்க்கை பயன்படாமல் போய்விடும் என்பதுதான். இப்ப நாம் மனிதனாக பிறந்தோம், மனிதனாக வாழ்ந்தோம், மனிதனாக மறைந்தோம் என்கிற நிலை வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் பொதுவாக நான் சொல்கிற ஒரு குறட்பா உண்டு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் உயிரை விட ஓம்பப்படும் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒழுக்கம் ஏன் உயிரோடு மேலாக, அதாவது உயிர் இருந்தா தான், உயிரோடு வாழ்ந்தாதான் ஒழுக்கத்தை பின்பற்ற முடியும், ஒழுக்கத்தை நாம் நிலைநாட்ட முடியும். ஆனால் அந்த ஒழுக்கம் உயிர் இருக்கிற காலத்தில் நாம் நிலைநாட்டக்கூடிய, பின்பற்றக்கூடிய, பழகி கழித்து மகிழ்வளிக்கக்கூடிய அந்த ஒழுக்கம்
உயிரை விட சிறந்தது என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, மிக எளிய ஒரு சான்றுதான். மகாத்மா காந்தியடிகளோ பெருந்தலைவர் காமராஜரோ அப்துல் கலாம் அவர்களோ இன்று இல்லை. ஆனால் அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் பேசப்படுகிறது. அவர்கள் உயிர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, அந்த உயிர் இல்லாத நிலை ஏற்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றைக்கும் நாம் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பெருமைகளை, அவருடைய புகழ்களை, அவர்களுடைய ஒழுக்க நெறிகளை நாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த உயிரை விட ஒழுக்கம் உயர்ந்ததாக இருக்கிறது. உயிர் ஒரு காலகட்டத்தோடு மறைந்து விடுகிறது. அவர்கள் பின்பற்றிய அந்த ஒழுக்கம் அவர்களுக்கு பின்பு வளர்கிறது. அதாவது அவருடைய இறப்பிலே ஒருவருடைய புகழ் தோன்றுகிறது என்பார்கள். உடல் மறைகிறது, புகழ் தோன்றுகிறது அப்படிம்பாங்க. அப்போ மறைந்த பிறகு அந்த புகழ் நின்று நிலவுகிறது என்று சொன்ன, அதனால்தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய நாம் பார்க்கிறோம். அந்த நிலையில இருந்து பார்க்கிற பொழுது இப்போ ஏன் கடவுளை வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னா, கடவுளை வணங்குவது என்பது அவனுடைய நிலையை, அல்டிமேட் எய்ம் என்பாங்க, அந்த நிலையை நாம் அடைய வேண்டும், எய்த வேண்டும். கடவுள் என்று நினைத்தால் மரணத்துக்கு பின்பு போய் அடைகிறார்களா இல்லையா என்பது ஒரு நிலை. அவன் அறிவு உடையவன், முதல்வன் என்று இருந்தால் அவன் அடைந்த எல்லையை, அவன் அடைந்த அந்த உயரத்தை நாமும் எட்ட வேண்டும் என்று அந்த நிலையை நாம் பின்பற்றி செல்கிறோம் என்பதுதான். அந்த வகையில நாம் படித்த அளவுக்கு படி நின்று ஒழுக வேண்டும். அந்த எந்த நோக்கத்துக்காக நாம் படித்தோமோ அந்த நோக்கத்தை நின்று நிலவி அதை நிலை பெற செய்ய வேண்டும். அதுதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த நிலையில நாம் பார்த்தோம்னா, நாளைய தலைமுறைகளை கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது நீர் ஆதாரம், குடிநீர் வசதி. எங்கு பார்த்தாலும் தண்ணீருக்காக போராடுகின்ற போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும், ஒரு சிக்கல் நிகழும், அது நீருக்காக இருக்கும் என்ற கருத்துக்களை எல்லாம் அறிவியலாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தண்ணீரினுடைய சிக்கனம் என்பது இந்த வர 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 இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அந்த வகையில நீரை எப்படி பெருக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனையை வான் சிறப்பு என்கிற அதிகாரம் நமக்கு தருகிறது. நீரின்றி அமையாது உலகியனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று நாம் பார்க்கிறோம். நீரின்றி அமையாது. உடம்புல கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு நீர் தான் இருக்கிறது. எலும்பு இருந்தாலும் அந்த நீர் இருக்கிற போதுதான் எலும்பு அசையும். அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை அது நீர்மத்தன்மை உடையது. உடம்புல முழுக்க அந்த நீர் கலந்து இருப்பதனால்தான் உடல் இயங்குகிறது. அதுபோல உலகத்திலும் நீர் அதிகமாக இருக்கிறது. 3/2 பங்கு கடல் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த கடல் நீர் கூட வர வர குறைந்து கொண்டு இருக்கிறதா. மாறா நீர் வையக்கு அணி என்று கூட திருக்குறள் சொன்னோம். ஒரு இடத்துல குறைந்தா இன்னொரு இடத்துல பெருகும். அப்ப எப்பவும் அது இந்த சமன்பாடு உடையதாக இருக்கும். மாறா நீர், நம் கடல் நீர் எப்போ நீருடைய மட்டம் எப்போதும் மாறுவதில்லை, அந்த நீர் மட்டும் மாறுவதில்லை. அதனால் உள்நாட்டில் உயிரினங்கள் குடித்து வாழ்வதற்குரிய நீர் ஆதாரம் குறைந்து கொண்டே இருக்கும்னா அந்த தூய்மையான நீர் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கும். அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது இந்த உப்பு நீரோடு கலந்து அது உப்பு நீராக, அசுத்த நீராக, ஒரு விஷம் நஞ்சு கலந்த நீராக மாறிவிடும் என்பதுதான். அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி தூய்மையான குடிநீர் என்பது அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ரசாயன கலவைகள், ரசாயன கூட்டு பொருள்கள், இவைகள் தான் இன்று உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ரசாயனம் கலவாத உணவுப் பொருளும் இல்லை, நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான கருவிகளும் கூட இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ரசாயனமாக மாறிவிடும். மனிதன் அதற்கு இப்பொழுது அடிமையாகி விட்டான். இனி போக போக அவனும் அதே நிலையில் மாறிவிடுவான் என்பதைதான் நாம் பார்க்க முடியும். அப்புறம் அங்க மருத்துவத்தை போனீங்கலாம் சொல்லுவாங்க, ஒரு 50-60 வயசுக்கு மேல போயாச்சுன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். நிறைய தண்ணீர் குடிச்சாதான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள்லாம், தேவையில்லாத உப்புகள்லாம் கரைந்து வெளியேறும். ஆகவே நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னாங்க. நிறைய தண்ணீர் குடிக்கணுமா இருந்தால் நிறைய தண்ணீர் நமக்கு கிடைக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நீங்க நகரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீர் கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது. 5 பூதங்கள்ல தண்ணீரும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. பூமியை விலை கொடுத்து வாங்குறோம், நெருப்பு தீப்பெட்டியாக விலை கொடுத்து வாங்குகிறோம், இப்பொழுது நீரையும் விலை கொடுத்து வாங்குகிறோம். இனி நாளைய காலகட்டத்தில் காற்றையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது.
அந்த நிலையில பார்க்கிற பொழுது நீரின்றி அமையாத உலகு. அப்போ இந்த உலகத்துல தண்ணீர் வேணும். தண்ணீர் இல்லைன்னா இயங்க முடியாது என்பதுதான். அந்த தண்ணீரை அது மழைதான் கொடுக்கிறது என்றாலும் கூட மழை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பதில்லை. சில இடங்களில் தொடர்ந்து கொடுக்கும், சில இடங்களில் விட்டு விட்டு கொடுக்கும், சில இடங்களில் கொடுக்காமலே இருக்கும். அப்ப அது சரிக்க அது பேலன்ஸ் பண்ணணும், சரி சமப்படுத்தணும். சமப்படுத்தணுமா இருந்தா இருக்கிற இடத்துல இருந்து அது இல்லாத இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி கொடுக்கிற நிலைதான் இந்த குழாய்கள் மூலம் இப்ப தண்ணி எல்லாம் நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வீராணம் திட்டத்துல இருந்து காவிரில இருந்து தண்ணீர் மற்ற இடங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். பட் இது கூட எப்பொழுதும் நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது. காவிரியில் தண்ணி வந்தா வீராணத்துல தண்ணி கொடுக்க முடியும், காவிரியில தண்ணி வரலன்னா வீராணத்துல தண்ணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த தண்ணீர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொன்னா அந்த தண்ணீரை வீணாக்க கூடாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் நகரங்கள் எல்லாம் நகரம் இப்ப கிராமங்களும் நகரமயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது எங்கும் மணலை பார்க்க முடியவில்லை, எல்லாருக்கும் தார். இப்ப தாரும் போய் இப்பொழுது எல்லாம் சிமெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது, சிமிட்டி. அந்த சிமெண்ட் போட்டு உறைந்ததுனால அந்த தண்ணீர் நிலத்திலே இறங்குவதில்லை. நிலத்திலே இறங்குவது இல்லை என்பதனால நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே வருகிறது. நிலத்தடி நீர் குறைந்து கொண்டு வருவதனால் வெப்ப அலைகள் மிகுந்து கொண்டிருக்கின்றன. இந்த வெப்ப அலை மிக மிக நீரினுடைய அளவு குறைந்து கொண்டிருக்கிறது, வெப்ப அலை மிகுந்து கொண்டிருக்கிறது. இதனால் வாழ்க்கை என்பது மிக சிக்கலாகி விடுகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொன்று நாம் பார்க்கலாம். நாம் ஒருவர் பேசுவதை தெளிவாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது காது வழியாக கேட்கிறோம். அந்த காதுக்குள்ளே கூட திரவம் இருக்கிறது. அந்த திரவம் இருக்கிறதுனால்தான் நாம் கேட்க முடிகிறது. கண்ணிலே கண்ணீர் என்கிற அந்த திரவம் இருக்கிறது. அந்த திரவம் இருப்பதனால்தான் நாம் பொருள்களை காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி காற்றிலே நீர் கலந்திருக்கிறது. கலந்திருப்பதனால்தான் அதை நாம் சுவாசிக்கிறோம் என்பது ஒரு புறம். இந்த மழை நீர்கள்ல கொஞ்சம் தடிப்பா இருக்குது, வெயில் நேரங்கள்ல எரிச்சலா இருக்குன்னு சொன்னா இந்த காற்றிலே உள்ள நீர் தண்ணி குறைய 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 எரிச்சலா இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லா தண்ணீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. தண்ணீர் தான் வாழ்க்கை. காற்றுக்கு அடுத்தது தண்ணீர். காற்று தண்ணீர் இல்லாம கூட ஒரு நாள் கூட இருந்துருவாங்க. ஆனா காற்று இல்லைன்னா ஒரு ஒரு நிமிடம் கூட இருப்பது மிக அரிது என்பதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நீரை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி போக்க வேண்டும், அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதாது, அதை பின்பற்ற செய்ய வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு தலைமுறை இளைய தலைமுறை நீரை வீணாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய சிறப்பு தெரியல, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அறியவில்லை அவர்கள். ஆகவே கிடைக்கிற அளவுக்கு நீரை வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நீரை வீணாக்குவதை விடுத்து அதை செம்மையாக காப்பாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் உணர வேண்டும். நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதை தெளிவாக அளவோடு பயன்படுத்தி அதற்கு வேண்டிய இடங்களில் அதை தேக்கி வைக்க வேண்டும். பெரும்பாலும் தேக்குவதற்கான இடம் பூமிதான். அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு தேக்கி வைத்தால் நாளைக்கு அதை திரும்ப பெற முடியும் என்கிற அந்த நிலையில நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ நீரின்றி அமையாது என்பதை இன்றைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெரியவர்கள் நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீரினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு காலத்துல தண்ணீர்ல குளத்துல இறங்கி குளிச்சாங்க, குளத்துல தண்ணி இல்லை. இன்னைக்கு வீட்டுல பைப்ல குளிக்கிறாங்க. பைப்ல குளிக்க கூட தண்ணி அதிகமா செலவாகுதான். அதனால ஷவர் பாத்துன்னா அந்த பூந்தளிப்பாக தெளிக்கிறார்கள். அதுவும் போலன்னா இப்ப பல இடங்கள்ல இந்த பாடி பாத்துங்கிறாங்க, துணியை நனைத்து விட்டு உடம்பை துடைத்துக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பது தண்ணீருடைய சிக்கனம் தான், தண்ணீர் பற்றாக்குறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நீரை நாம் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யும். இன்னொன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நிறைய தொழிற்சாலைகள் ஏற்படுகின்றன, தொழிற்சாலைகள் தோன்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். காரணம் வேலை வாய்ப்புக்காக. ஆனா ஒரு தொழிற்சாலை தோன்றுகிற பொழுது அந்த பகுதியிலுள்ள நீர் ஆதாரம் முழுவதும் உறிஞ்சப்படுகிறது. உறிஞ்சப்பட்டு அது கழிவு நீராக மாற்றப்படுகிறது. ஒரு தொழிற்சாலை தோன்றுவது பெரிது என்று நாம் கருதினாலும் கூட அதை விட பெரிய இழப்பு அடுத்த தலைமுறை இழப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு தொழிற்சாலை தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் உள்ள நீர் ஆதாரம் அத்தனையும் அடியோடு குறைந்து போகிறது. இருக்கின்ற நீரும் நச்சுமயமாக மாறிவிடுகிறது. அப்ப அதுக்கு மேற்கொண்டும் தண்ணீர் சேர்ந்து கொண்டே இருந்தால்தான் அந்த நச்சுத்தன்மை மாறும். இல்லைன்னு சொன்னா அதுவே நச்சு ஆகி விஷமாகி எல்லோரையும் அழித்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப தொழிற்சாலை தோன்றுவது பெரிதல்ல, அது நீர், அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கு நீர் வேண்டும். அந்த நீரை பூமியிலிருந்து தான் உறிந்து எடுக்கிறார்கள். சில இடங்களில் குடிநீருக்கு பயன்படக்கூடிய ஆற்றில் இருந்தும் ஏரியில் இருந்தும் குளங்களில் இருந்தும் அந்த நீரை உறிந்து எடுத்து தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிறார்கள். அதனாலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இப்ப தொழிற்சாலைகள் அதிகமாகும் போதும் குடிநீர் பற்றாக்குறையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். சமநிலையை பேண வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழிற்சாலைகள் என்பவை
அளவோடு தான் இருக்க வேண்டுமே தவிர அளவுக்கு மீறி பெருகுதல் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எவ்வளவோ நாம் செய்யறோம். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஒரு இயல்பு இருக்கிறது, ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதன்படித்தான் போக வேண்டும், அதன்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு எல்லோரும் விரும்புகிறார்கள். அது அவர்களுடைய எண்ணம் என்று சொல்கிறோம். அது தவறு இல்லை, விருப்பப்படி செய்யலாம். வேண்டுதல் வேண்டாமை அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. எல்லாரும் ஏதேனும் ஒரு நோக்கத்தோட, ஏதேனும் ஒரு விருப்பத்தோடு, ஏதேனும் ஒரு ஆர்வத்தோடு, ஆசையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன் என்று சொன்னார்கள். அது ஒரு நிலைக்கு மேல போன அப்புறம் ஆசைப்படலைன்னா வாழ்க்கை இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் வாழ்வியல் இலக்கியம், வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கியம். பிறக்காம இருந்தால் கவலை இல்லை, பிறந்து விட்டோம், பிறந்து விட்ட பிறகு வாழ்ந்து காட்ட வேண்டும். நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து காட்டி நம் சரித்திரம் வரைய வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம் வாழ வேண்டும். வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் அந்த நிலையை பக்குவப்படுத்துகின்ற மனநிலை வேண்டும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் அப்படின்னு சொல்றாரு. மனத்துக்கண் மாசு. இப்போ ஒவ்வொருவருடைய மனமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நாம் பிறந்தோம், மற்றவர்களோடு இணைந்து வாழ்கிறோம், போகும்போது தனியா ஏதோ போய் சேருகிறோம். வாழ்கிற காலகட்டத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதைதான் திருக்குறள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறைந்த பிறகு என்ன ஆக வேண்டும் என்பதை பற்றி சமய நூல்கள் கற்றுக் கொடுக்கலாம், தத்துவ நூல்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் திருக்குறள் அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. வாழும்போது நீ எப்படி வாழ வேண்டும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தான். வையத்துல வாழ்கிற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை சொல்லிக் கொடுப்பதுதான் திருக்குறள். அதனால்தான் அப்ப அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனத்துல எந்த நிலையிலும் அழுக்குகள் இல்லாம, பொறாமை இல்லாம, போட்டி இல்லாம ஏதோ கொஞ்ச நாளைக்கு வாழ போகிறோம். வாழ்ந்து விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் இந்த கொஞ்ச நாள் வாழ்கிற காலத்திலேயாவது மற்றவங்களோடு சேர்ந்து மன சுத்தியோடு, மன தூய்மையோடு, மன பொருத்தத்தோடு, அடுத்து பக்கத்தில் இருப்பவர்களோடு இணைந்து வாழலாமே என்கிற அந்த எண்ணம், இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இளமைய கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள், இளமையில் கல் என்பார்கள். ஆக இன்றைக்கு நாம் என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ இதுதான் நாளைக்கு அறுவடை செய்யப்படும். ஆக அந்த அளவுக்கு இந்த ஒவ்வொருடைய நெஞ்சத்திலும் இந்த நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். நாளைய தலைமுறை இன்னைக்கு நேற்று இப்படியெல்லாம் இருந்தது, இனி இப்படியெல்லாம் இருக்கிறது, நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடும் எங்க அந்த எதிர்கால சிந்தனையை அவர்களுக்கு விதைக்க வேண்டும். அப்பதான் அவர்கள் அந்த சிந்தனையோடு அடுத்த தலைமுறையை வளர்த்து எடுக்க முடியும். அப்படி நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாழணும்னு சொன்னா எத்தனையோ வகையான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. இயல்பான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இயற்கையோடு இயந்து கிடைப்பதை கொண்டு முடிந்த வரைக்கும் திருப்தியாக மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான். ஆசைப்பட்டு ஓடி ஓடி உழைத்து உழைத்து களைத்து களைத்து வீணா போவதை விட இருப்பதை கொண்டு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள் இல்லையா? அப்ப அந்த இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ பழக வேண்டும். இந்த ஓடி ஓடி உழைத்து கடைசியில அந்த செல்வமும் பயன்பட போவதில்லை. அதே நேரத்துல நாம் எதற்காக உழைத்தோம் என்கிற அந்த எண்ணமும் நமக்கு இருப்பதில்லை. ஒரு காலகட்டத்தில் உடலையும் இழந்து, உள்ளத்தையும் இழந்து, செல்வத்தையும் இழந்து நாம் வீணாகி போய் விடுகிறோம் என்பதுதான் நடைமுறையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படித்தான் நாம் வீணாகி கொண்டு இருக்கிறோம். இயல்பான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா நாம் இயற்கையை பாழ்படுத்தக்கூடாது. இந்த இயற்கையெல்லாம் அழித்து விட்டோம். இந்த 4 வழி சாலை, 6 வழி சாலை, தங்க நாற்கர சாலை இதெல்லாம் போட்டு அந்த விளைச்சல்கள், இயற்கை நிலங்களை எல்லாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம தான் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து வசதி என்கிற ஒன்றை பார்க்கிற பொழுது இந்த நிலத்தினுடைய இயற்கை கூறுபாடுகள் அத்தனையும் இழந்து விடுகிறோம். எல்லாம் நிலத்தடி நீர் அங்கு உறிஞ்சப்படுகிறது. சாலைகள் என்பதனால பயிர் விளைச்சல் நின்று போகிறது. தாவரங்களுடைய வளர்ச்சி குறைந்து போகிறது. காடு எங்களுடைய அந்த நிலை குறைந்து போகிறது. பசுமை என்பது அழிந்து போகிறது. எங்கு பார்த்தாலும் வறட்சியும் இந்த சிமெண்ட் கல்லும் கட்டியும் இந்த வெப்பம் தான் நிறைந்திருக்கிறதே தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை. அது இயல்பான வாழ்க்கை இல்லை. போக்குவரத்து வேண்டும். மனிதர்கள் போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போதுமானது. அந்த ஆகாயத்துல பறக்க வேண்டும் என்பதற்காக அத்தனையும் ரோடாக மாற்றிக்கொண்டோ அல்லது சாலை வேறு வகையில் அது மாற்றிக்கொண்டோ இருப்பதனால பயன் இல்லை. வாழ்க்கை என்பது பாழ்பட்டு போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வசதிகள் வேண்டும். அந்த வசதி நம்முடைய வாழ்க்கையை பாழ்படுத்தாம இருக்க வேண்டுமே தவிர அது பாழ்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இப்ப இயல்பினான் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வார்கள் எல்லாம் தலை. வாழ வேண்டும் என்று நினைப்பவன் இயற்கையோடு இயைந்து வாழ பழக வேண்டும்.
சங்க இலக்கியத்தை நாம் இன்றைக்கு நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால், இந்த ஐயா அவர்கள் சொன்னாங்க, இலக்கியம் என்பது எளிமையாக இருக்க வேண்டும் என்று. எளிமையாக இருக்கு, சங்க இலக்கியம் எளிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அது இயற்கையோடு இயைந்து, இயற்கை வாழ்க்கையோடு இயைந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதனால்தான். அந்த இயற்கை பாடமாக இருப்பதனால்தான் சங்க இலக்கியம் எளிமையாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய தூய்மை, அதனுடைய இளமை கெடாமல், தூய்மை கெடாமல், வளமை கெடாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த இயல்பான இந்த வாழ்க்கை முறையை சொன்னதனாலதான். இந்த இருக்க மாதிரி கற்பனை வாழ்க்கை இல்லை, புகுட்டுகிற வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவரவர்கள் இயந்த வகையில, அவர்களுக்கு முடிந்த வகையிலெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியதனால்தான் இன்றைக்கும் அந்த இலக்கியங்கள் சாவா இலக்கியங்களாக நமக்கு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதுபோல இந்த மனிதர்களும் அந்த இயல்போடு வாழ வேண்டும். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது வேறு, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, வாழ்கிற பொழுது இந்த இயற்கையை பாழ்படுத்தக்கூடாது. இந்த இயற்கை இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே இல்லை. அந்த இயற்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த இயற்கையோடு இயந்து வாழ வேண்டும், எதையும் பாழ்படுத்தக்கூடாது. மரஞ்செடி கொடிகளை நம்ம இன்னைக்கு மரம் நட வேண்டும், செடி நட வேண்டும், பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா அதை செய்ய முடிகிறதா? செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதான்னு சொன்னா இல்லை. அதையெல்லாம் பேண வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் மனதில் இப்பொழுதிருந்தே விதைக்க வேண்டும். விதைக்கிற பொழுதுதான் அது நாளைய தலைமுறைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ குடும்ப வாழ்க்கை என்னொன்னு எடுத்துட்டு வச்சுங்களேன். இல் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கிறது, வாழ்க்கை துணை நலம் என்று ஒண்ணு இருக்கிறது, காமத்துப்பால் என்று ஒரு பெரும் பகுதி இருக்கிறது. இவையெல்லாம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொருட்பாக்கள் தான், வாழ்க்கையை தான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றன என்பதை நான் பார்ப்போம். இப்ப கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து மனமுத்து போகிற பொழுதுதான் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை கெட்டு போகிறது. குழந்தைகள் முன்னால் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையின் உள்ளத்துல அது பதிகிறது. பதிகிறதுனால அந்த அம்மா அப்பா மீது, அந்த பெற்றோர் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. அது வெறுப்பு ஏற்பட்டால் மட்டும் கூட பரவாயில்லை, இவருடைய உள்ளத்துல அந்த எண்ணம் உறைந்து கொள்கிறது. நாளைய தலைமுறை என்று வருகிற பொழுது இந்த எண்ணம் தான் அவருடைய மனத்திலே முன்னால் நிற்கும். இளமையில் கல்லுன்னு சொன்னா, இளமையில் ஏன் கல்லுன்னு சொன்னா 3 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் தான் அறிவு வளர்கிறது என்று சொல்வார்கள். அதாவது அறிவு அதிகமாக ஒளிர்கிறது என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் நாம் எதை கற்கிறோமோ அதான் மனத்தில் நிலைத்து நிற்கும் என்பார்கள். இளமையில மனப்பாடமாக கற்றுக்கொண்டால் முதுமையில் அது கை கொடுக்கிறது என்கிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இளமையில் கற்கிற அந்த நிலைதான் பின்னாடி நமக்கு அது கை கொடுக்கிறது. நாங்கெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால் பள்ளியில் படிக்கும்போது கற்ற பாடங்கள் தான் இன்றைக்கும் கை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இளமையில அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல மாடல் அப்படின்னு சொன்ன மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் முன்னிலையில் சண்டை போடுவதோ, அவதூறு பேசுவதோ, பொய் கூறுவதோ, இல்லை பிறரை பற்றி தவறாக பேசுவதோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதான் இந்த இவர்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பெற்று அந்த குழந்தைகள் வளரும். நாம மற்றவர்களை அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர அப்பா அம்மா போல வாழ வேண்டும் என்று யாரும் எங்கேயும் வாழ்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. திருமணமா இருந்தாலும் சரி, வேறு வேறு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் போய் அவரை மாதிரி வாழ்க, இவரை மாதிரி வாழ்க, திருக்குறள் போல் வாழ்க, சூரியனை போல் ஒளிர்க என்னெல்லாம் வாழ்த்துக்கிறார்களே தவிர உங்கள் அப்பா அம்மாவை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் மறந்துவிட்டோம். அப்பா அம்மா இருந்து நமக்கு அப்போ அந்த அப்பா அம்மா மாதிரியாக இவர்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்து மாதிரியாக வாழவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அப்படியெல்லாம் இல்லாம அப்பா அம்மா பெற்றோருடைய வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதை போல்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையும். நூலை போல சேலை அப்படின்னு சொல்றாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். அந்த எப்படி நாம் வாழ்ந்து காட்டுகிறோமோ அப்படித்தான் பிள்ளைகளும் வாழ்வார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கு முன்னாடி வைத்து நாம் சண்டை போடுவது, தச்சரை போடுவது, பிரச்சனைகளை உருவாக்குவது இதெல்லாம் இல்லாம அவர்கள் இருக்கிற பொழுது நல்லபடியாக அவர்களை கவனிக்க வேண்டும். அப்பதான் கணவன் மனைவிகளுக்கு சண்டைகள் இருந்தா கூட அதை விட்டு கொடுத்து தனியாக அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி கணவன் மனைவி புரிந்து வாழ்கிற பொழுதுதான் புகழ் புரிந்த இல்லினோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏழு போல் பீடு நடை. இகழ்வார் முன் பீடு நடை இல்லைன்னா இந்த இல் இலோர்க்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைன்னா மனையாள்,
மனையாளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு. புகழ் புரிந்த மனையாள் இல்லைன்னு சொன்னா, நல்ல கற்புடைய மனையாள் இல்லைன்னு சொன்னா கணவனுக்கு புகழ் இல்லை, வேறுபோல் நடை இல்லை என்று எளிதாக சொல்லி விடுகிறார்கள். உண்மை அப்படி இல்லை. கணவனுக்கு நல்லவனா இருந்தா மனைவிக்கு கூட பெருமை தானே. அந்த கணவன் நல்லவனா இல்லை, அதான் குடிகாரனுடைய மனைவி தான் திட்டுவார்களே தவிர அவளுக்கு மட்டும் என்ன பெருமை இருக்கிறது? திருடனுடைய மனைவி என்றோ அல்லது குடிகாரனுடைய மனைவி என்றோ தான் பெண்ணை திட்டுகிறார்களே தவிர இந்த பெண்ணை ஒண்ணு யாரும் போற்றி விட மாட்டார்கள். அதே மாதிரி மனைவி கற்புடையவளாக இருந்தால் அவளுடைய கணவன் என்று கணவனை போட்டுகிறார்கள். இந்த இரண்டு நிலையிலும் பார்க்க வேண்டும். மனைவி மட்டுமல்ல, பெண் மட்டுமல்ல, ஆண் மட்டுமல்ல, கணவன் மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் இலோர்க்கு, இல்லைன்னா வீடு, வீடு இல்லாதவருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த இல்லத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அந்த வீடு போல் நடை இல்லை. அது பெண்ணால் ஆணோ ஆனால் பெண்ணோ என்று இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருவருடைய வாழ்க்கையும் நல்லா இருந்தாலும் இருவரும் இந்த நிலை சரியாக அமையும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லிலோர்க்கு அப்படின்னு சொன்னா அந்த நிலையில் வாழாதவர்களுக்கு அந்த நிலை இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். இது இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, மரத்திற்கே அன்பு சார்பு என்ப அறிய, மரத்திற்கும் அகிதே துணை என்று சொல்கிறாங்க. மரத்திற்கும் அகிதே துணைன்னா அறம் மட்டும் செய்வதற்கு அன்பு போதாது, அன்பு இருந்தா போதாது. அன்பு அறத்தை மட்டும் செய்யவில்லை, மரத்தையும் அன்புதான் செய்கிறது. மரம் என்று சொன்னால் அறத்துக்கு எதிர்ச்சொல் என்று பொருள் இல்லை, அறத்திற்கு மாறாக என்று பொருள் இல்லை. அறத்திற்கு எதிர்ச்சொல் கிடையாது, மரத்திற்கும் எதிர்ச்சொல் கிடையாது. இரண்டும் தனித்தனி சொல். தமிழில் சில இணை இல்லாத சொற்கள்ல இந்த அறம் என்பதும் மரம் என்பதும் தனித்தனி சொற்கள், இதற்கு எதிர்ச்சொற்கள் கிடையாது. ஆனாலும் நாம அறத்திற்கு எதிர்ச்சொல் மரம் என்று சொல்கிறோம். அப்படி இல்லை, அறத்திற்கே அன்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அறம் செய்யணுமா இருந்தா, தான தர்மங்கள் செய்யணுமா இருந்தா, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் இருந்தால் அதுக்கு அன்பு வேண்டும் அப்படின்னு சொன்னா உதவுவதற்கு மட்டும் அன்பு இல்லை. ஒரு உதவி செய்யலைன்னு சொன்னா அது என்ன காரணம்? அம்மா பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது மரம் தானே. அடித்தல் என்பது மரம். எதற்காக அடிக்கிறாங்க? அந்த பிள்ளை திருந்தி வாழ வேண்டும், திருந்த வேண்டும், நல்ல குணங்களோடு நல்ல பண்பாட்டோடு இது சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதானே அந்த தாயினுடைய நோக்கம். அந்த மரத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது அன்பு தானே. அன்பினால் அந்த குழந்தையை அடித்து திருத்துகிறாள் என்பது. ஆசிரியர் மாணவனை அடிக்கிறார் என்று சொன்னால் அடிப்பது எதற்கு? அவனை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. அவன் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல சிறப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த மரத்துக்கும் கூட இந்த அறம்தான் காரணமாக, அந்த அன்புதான் காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இது ஒரு நிலை. இன்னொரு நிலை பார்க்கலாமே. இப்போ தாய் பசியோடு இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு உணவு அளிக்க வேண்டும். இந்த உணவுக்கு நேரடியான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் மகனோ அல்லது மகளோ யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருந்து திருடி கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருட்டு என்பது மரம்தான், அது நல்ல அறச்செயல் இல்லை. ஆனா எதற்காக திருடுகிறார்கள்? ஒருவர் மீது உள்ள அன்பினால் அந்த செயலை அவர்கள் செய்கிறார்கள். அந்த எந்த ஒண்ணு செய்தாலும் சரி அதுக்கு இந்த அன்புதான் காரணமாக இருக்கிறது. தங்கையை ஒருவன் திட்டினான் என்று சொன்னால் அண்ணன் அந்த திட்டினவனை அடிக்கிறான். எதற்காக? தங்கையின் மீது உள்ள பற்றினால் அடிக்கிறான். இந்த இரண்டு நிலையில பார்த்தாலும் மரம் என்பது நேரடியாகவும் பயன்படுகிறது, பிற அடக்க நிலையிலும் அது பயன்படுகிறது. இரண்டு நிலைக்கும் அந்த மரம் பயன்பட்டாலும் கூட அதற்கும் அடிப்படையாக இருப்பது அன்புதான். அதனால நம்ம இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லணும், எதுவா இருந்தாலும் சரி அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால நீ தப்பா நினைக்காத. இந்த அடுத்தவங்களோட சண்டை போடுறதோ அந்த வேறு வகையில முரண்பட்டு பேசுவதோ கூடாது, அது தேவையில்லாத ஒன்று. அந்த அளவுலாம் வேண்டாம். இயல்பாக நாம் பழக வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். நிறைய இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி உறவு செய்த நன்றியை மறக்கக்கூடாது. என் நண்பர்கள் சொன்னா, ஒரு நண்பன் ஒருவனுக்கு உதவி செய்தா உடனே தேங்க்ஸ் தான் மச்சி அப்படின்பா, இந்த தேங்க்ஸ் வந்தோம். அந்த நன்றி சொல்லிற பழக்கத்தை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். யார் எப்போது அது சிறுவர்ல இருந்து பெரியவர் வரை யாராக இருந்தாலும் அந்த வயது எல்லை கிடையாது. நமக்கு ஒரு உதவி ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு துணை நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த எண்ணம், இந்த பண்பாடு எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை பார்க்கிறோம். நிறைய சொல்லணும்னு சொன்னா, இப்போ இந்த வாழ்க்கையில எல்லோரும் ஒரே மாதிரி வாழவில்லை. மேடு பள்ளங்கள் நிறைந்திருக்கின்றன, ஏற்ற இறக்கங்கள் நிறைந்திருக்கின்றன. வாழ்க்கையில வறுமை, துன்பம் இதெல்லாம் நிறைந்திருக்கிறது. அந்த மேடு இருக்கிற இடத்துல பள்ளமும் இருக்கும். இந்த மேட்டை வெட்டி பள்ளத்தை போட்டு நிரப்புவதை விட இந்த பள்ளத்தை அந்த மேடு அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று அதுதான் உயர்ந்த நோக்கமாக இருக்க முடியும்.
அப்படி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பு இருக்கு. ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் கவலை, இப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இரவு வருகிற பொழுது வந்தா அடுத்து பகல் வருகிறது, பகல் வந்தா இரவு, இரவு வந்தா பகல், இன்பம் வந்தா துன்பம், துன்பம் வந்தா இன்பம், மேல் இருந்தா கீழே, கீழே இருந்தா மேல, காத்தாடி மூலம் ஒன்னொன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது இயற்கையில நாம் பார்க்கிறோம். அதுதானே வாழ்க்கை. வாழ்க்கையில இன்பம் வருகிறதே என்று மகிழ்ந்தனாலும் பயனில்லை, துன்பம் வருகிறதே என்று கவலைப்படுவதனாலும் பயனில்லை. இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவும் நிலையானது இல்லை என்கிற அந்த இருமை வகை தெரிந்த ஈண்டு அறம்புண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு, அந்த இரண்டு நிலையும் உலகத்துல உண்டு என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னொரு இடத்துல இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளிய ஆதலும் வேறு என்பாங்க. பொருள் சேர்ப்பதற்கான உழைப்பு என்பது வேறு, அறிவு பெறுவதற்கான உழைப்பு என்பது வேறு. இரண்டு வகைப்பட்டது. இந்த இரண்டும் சேர்ந்துதான் அவருடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது என்று அந்த உண்மையை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். என்னை எப்பவுமே துன்பானிட்டு மனம் சோர்ந்து விடக்கூடாது, இது நிறையானது இல்லை, இதை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு நீ போகணும். அப்பதான் இந்த இது அடுத்த நிலைக்கு படிப்படியா மாறிக்கொண்டே போக வேண்டும். குழந்தை கீழே விழுகிறது என்று சொன்னால் எழுந்து நடமாடாதான்னு சொல்ல முடியாது. தூக்கி விட்டு நீ இன்னும் நட, கீழே விழுந்தா கூட எழுந்து நடன்னு சொல்லி நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோமோ, இதே போல அந்த துன்பம் வருகிற பொழுதும் தோண்டு விடக்கூடாது. நீ கீழே விழுந்து விட்டாலும் எழுந்து நடப்பதை போல துன்பம் வந்தா அதானிக்கு உடம்பு ஓய்ந்து இருந்து விடாது, மடியாக இருந்து விடாது, அதை தூக்கி போட்டு விட்டு நீ அடுத்த பக்கம் நோக்கி, அடுத்த வழியை நோக்கி நகர்ந்து செல் என்று அவருக்கு வழிகாட்ட வேண்டும், நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அப்படி நம்பிக்கை ஊட்டுவதுதான் எதிர்கால தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும். அவங்களுடைய செயல்முறையை விளக்க வேண்டும், நம்பிக்கை ஊட்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், உழைப்பதற்கான எண்ணத்தை அவர்களுக்கு உந்து சக்தியாக நாம் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கிற பொழுதுதான் அவர்கள் மேலும் மேலும் சிறந்து வளருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் வாழ்பெற்று எழுதப்படும் என்று ஒரு கருத்தா இருக்கிறது. இன்றைக்கு நாம அந்த ரிசர்வேஷன் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த ஒண்ணு இன்னைக்கு வச்சிருக்கோம். அதாவது குறிப்பிட்ட இனத்தாருக்கு அல்லது குறிப்பிட்ட மதத்தாருக்கு அல்லது குறிப்பிட்ட இடத்தில் உள்ளவருக்கு, குறிப்பிட்ட காலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு என்கிற அவர்கள் சிறப்பு சலுகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நம்ம அடிப்படை சட்டம் என்னன்னு சொன்னா 14 வயது வரைக்கும் எல்லாருக்கும் கட்டாயமாக இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியல் சட்டம். அதுதான் இந்த பழைய இதுல நம்ம 1வது வகுப்பிலிருந்து 11வது வகுப்பு, இப்போதைக்கு அது 10வது வகுப்பு என்று சொல்லுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 14 வயது வரைக்கும் வரக்கூடிய அந்த கல்வியை நம்ம இலவசமாக கொடுக்கணும், கட்டாய கல்வி இலவசமாக கொடுக்கணும். அதான் அரசியல் சட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன இது பொதுக்கல்வி, நம்ம பள்ளிகளில படிக்கக்கூடிய கல்வி பொதுக்கல்வி. அதுக்கு பிறகு நமக்கு எந்த கல்வி தேவையோ அது சிறப்பு கல்வி, சிறப்பாக அந்த எடுத்துக்கொண்டு நாம் அதுக்கு மேலே செல்கிறோம். அப்ப இந்த பொதுக்கல்வி என்கிற பொழுது நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை முறை ஒரு வகையா இருக்கும், மருத நிலத்தில் இருக்கும் வாழ்க்கை முறை ஒரு முறையா இருக்கும், குறிஞ்சி நிலத்துல இருக்கவனுடைய வாழ்க்கை ஒரு முறையாக இருக்கும், முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு வகையாக இருக்கும். ஆனா எல்லோருடைய வாழ்க்கை நிலையும் ஒன்று இல்லை. அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கிடைக்கின்ற வாய்ப்புகள், இவைகளை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது. மருத நிலத்தில் இருப்பவனுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது என்று சொன்னா அது மற்ற நிலங்களில் இருப்பதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி எப்படி பார்க்க முடியும்? எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அவர்களுக்கு என்று சில சிறப்பு வாய்ப்புகளை வழங்கி எல்லோரையும் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒரு பால் போடாமை சார்ந்தோருக்கு அணி என்பார்கள். அந்த ஒரே நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதே நேரத்துல எல்லாருக்கும் அப்போ முதல்ல பொதுக்கல்வி வழங்கி சமப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுடைய தகுதியை பொறுத்து மேற்கல்வி என்பது வழங்கப்பட வேண்டும். அது கட்டணம் கொடுக்கக்கூடிய நிலை, இலவசமாக படிக்கக்கூடிய நிலை, அல்லது அவனுடைய அறிவு திறமை, அல்லது அவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து இப்படியே மேல்கல்வி உயர்கல்வி என்பது அந்த அளவுக்கு போகலாமே தவிர அதுலதான் இந்த ஒதுக்கீடுகள், ரிசர்வேஷன்ல ஒதுக்கீடுகள் என்பது அங்கதான் வந்தால் அது சிறப்பா இருக்குமே தவிர பொதுக்கல்வி தகுதி என ஒண்ணு எல்லோருக்கும் நிர்ணயிக்கப்படும் பொழுது முதல்ல அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு யாருக்கு என்ன தேவை என்பதை நிர்ணயிக்க வேண்டும். அந்த மாதிரிதான் அதுதான் அடிப்படை கல்வி என்கிறத நம்ம 14 வயது வரைக்கும் அந்த கல்வி முறை இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த அடுத்து இன்னொரு குறள் சொன்னோம், பொது நோக்காம் வேந்தன் வரிசையை நோக்கி அது நோக்கி வாழ்வார் பலர் அப்படின்னு. யாரையும் எல்லாரையும் ஒரே நிலையில வச்சு எடை போட்ட முடியாது. கத்திரிக்காய்னா அதுக்கு ஒரு நிலை,
வெண்டைக்காய்னா அதுக்கு ஒரு நிலை, அரிசின்னா அதுக்கு ஒரு நிலை, கோதுமைன்னா அதுக்கு ஒரு நிலை. எல்லாத்தையும் ஒண்ணா, எல்லாம் உணவுதான் அப்படின்னு ஒரே தராசுல ஒண்ணா போற்ற முடியாது. அதுக்கு தனித்தனி நிலை இருக்கிறது என்பதுதான். அந்த மாதிரி பாக்குற பொழுது எல்லாரையும் பொதுவா பார்த்ததுல அடிப்படை கல்வி பொதுவா கொடுக்கணும். அதுக்கு மேல அவங்களுடைய தகுதியை பொறுத்து உயர்நிலை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். இப்போ எல்லாரையும் ஒரே ஒட்டுமொத்தமாக பொதுவா பார்க்கக்கூடாது. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, வாய்ப்புக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப, வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப அவர்களை கருதி பார்க்க வேண்டும் என்று இந்த குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை மறப்பதற்கில்லை, மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த அதுக்கு அடுத்த நிலையில் தான் வரும். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வுகை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எங்க என்ன குறைபாடு இருக்கிறதோ அதை ஒற்றர்கள் மூலம் கண்டறிந்து போக்க வேண்டும். அதான் ஆட்சியாளர்களுடைய ஒரு நிலை என்பதை பார்க்க வேண்டும். எந்த மாணவனுக்கு எது குறைவா இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசிரியர்கள் முயற்சி செய்வதை போல, எந்த பகுதி மக்களுக்கு எது குறைவா இருக்கிறதோ அதை கிடைக்க செய்வது ஆட்சியாளர்களுடைய நிலை. அப்பதான் அது சமன் செய்து சீர்திருக்கும் போனுங்கிற அந்த நிலைக்கு வரும். இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். கிடைப்ப செய்வதற்கு உரிய வழிவகைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா அதுக்காக போராட்டம், வெட்டுதல், குத்துதல் அதெல்லாம் தேவையில்லை. அது எப்படி பெற வேண்டும் என்ற முயற்சி தேவை. இந்த முயற்சி இருந்துன்னு சொன்னா எல்லாவற்றையும் நாம் தேடி பிடித்து விட முடியும், பெற முடியும் என்பதுதான். அப்படி செய்கிற பொழுதுதான் அந்த அதுக்கு அடுத்த நிலைதான் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் நோன்புதல் முதல்வர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்து இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். அதிகமாக வைத்திருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இல்லை இருப்பதையும் பகிர்ந்து கொண்டு வாழ முடியும். அதுக்கு நான் சான்று காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த உழவன் தான். அவன் தனக்கு இல்லைன்னா கூட வர்றவங்களுக்கு இல்லைன்னு அவன் வாயினாலும் சொல்லவே மாட்டான். ஏதேனும் இருப்பதை கஞ்சியோ கூழோ தண்ணியோ கூட கொடுத்துதான் அவளை உபசரிப்பது வழக்கம். அவை பகுத்துண்டு பல்லுயிர் நோன்புதல். இப்ப இவையெல்லாம் இந்த பண்பாட்டின் அடிப்படையான கூறுகள் என்பவற்றை இந்த இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதை எடுத்துக்காட்டி இந்த மாதிரிலாம் இருந்தா இப்படி எல்லாம் போகலாம், தலைவர்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டலாம். இவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், இந்த நிலையிலே அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று தலைவர்களை அடையாளம் காட்டி அவர்களுக்கு நம்ம ஊக்கம் அளிக்கலாம். இப்படி இந்த நிலையிலே நாம் ஒவ்வொரு நிலையும் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அவர்களுடைய நிலைக்கு தகுந்தபடி அவர்களை ஆட்படுத்தி அவர்களை இன்னும் மேல்நிலைக்கு எழுக என்று தூண்ட வேண்டுமே தவிர உனக்கு ஒன்னால் இது முடியாது, உனக்கு இதெல்லாம் தெரியாது என்று மட்டம் தட்டக்கூடாது. இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னன்னு சொன்னா, இந்த பெற்றோர்கள் எப்பொழுதும் இன்னைக்கு பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு போகிறார்கள். இருவரும் வேலைக்கு போயிட்டு காலையில 2 பேரும் போயிடுறாங்க, மாலையில் இருவரும் வருகிறார்கள். இந்த குழந்தைகள் காலையில ஏதோ கொடுத்து விட்டு செல்கிறார்கள், மாலையில் அவர்களுக்கு என்ன தேவை என்பது கூட கவனிப்பதில்லை. பகல்ல என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைகள் வருகிற பொழுது அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன செய்யறாங்க, இந்த குழந்தைகளோடு உட்கார்ந்து ஒரு 5 மணித்துளிகளாவது அவர்கள் மனம் விட்டு பேச செய்ய வேண்டும். அப்படி பேசலைன்னு சொன்னா மனம் இந்த டிப்ரெஷன், டென்ஷன் என்கிறாங்க இல்லையா, அதுல உறைந்து போகிறது. அம்மா வந்தாலும் எதையும் கேட்கறது இல்லை, அப்பா வந்தாலும் எதையும் கேட்கறது இல்லை, நம்ம சொல்றது நமக்கு என்ன இருக்குங்கிறது கூட யாரும் கேட்கறது இல்லை, நமக்கு எது தேவை என்பதை யாரும் கேட்கறது இல்லை. அப்படின்னு இந்த தலைமுறை மனத்துக்குள்ளே போட்டு 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 அழுத்தம், இந்த அழுத்தத்தினால டிப்ரெஷன் வருது. டிப்ரெஷன் வர்றதுனால மனம் டிஸ்டர்ப் ஆகுது. மனம் டிஸ்டர்ப் ஆகுறதுனால என்ன ஆகுது, அந்த டிஸ்ட்ராய் அல்லது டேமேஜ் அது டெமரேஜ்னு சொல்றாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால இந்த மாதிரி வாழ்க்கை பாழ்பட்டு போகுது. அதுக்கெல்லாம் காரணம் வெளியே இல்லை, அதனால நாம அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான். இந்த குழந்தைகளோட மனம் விட்டு பேச வேண்டும். எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளோடு இளைஞர்களோடு கூடி உட்கார்ந்திருந்து அப்பா அம்மா பேசணும். இன்னைக்கு என்ன நடந்தது, எப்படி இருந்தது, நாளை என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, நாளைக்கு இந்த படிப்பு முடிச்சு அடுத்து என்ன செய்ய போறேன், மனம் விட்டு பேசணும். மனம் விட்டு பேசாத எந்த குடும்பத்திலையும் யாரும் நிம்மதியாக இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், இன்னைக்கு இந்த கடனை வாங்கி பெரிதா வீடுகளை கட்டி ஆளுக்கு ஒரு அறையில போய் முடங்கி கொள்கிறார்கள். குழந்தைக்கு ஒரு அறை, அப்பாவுக்கு ஒரு அறை, அம்மாவுக்கு ஒரு அறை என்று இப்படி அவங்க போய் முடங்கி விடுகிறார்கள். ஒருவருடைய மனத்துல என்ன இருக்குது என்பதை யாரும் பார்க்கறது இல்லை. ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை அடுத்தவர் கவனிப்பதில்லை. இந்த குழந்தைய அந்த அறைக்குள்ள உட்கார்ந்திருந்து விளையாடுறானா, படிக்கிறானா, இல்ல வேறு வகையான தவறான இப்ப இந்த செல்போன் ஒண்ணு வந்துச்சு, செல்போன், கணினி இவையெல்லாம் கொடுத்து தவறான படங்களை பார்த்து வீணாகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மறந்து விட்டார்கள்.
அப்படியெல்லாம் இல்லாம ஒரு குழந்தைகள் நம்முடைய கண்காணிப்பிலே இருக்க வேண்டும், நம்முடைய கண் பார்வையிலே இருக்க வேண்டும். அப்படி நாம் குழந்தைகளை வளர்த்தாதான் இந்த தலைமுறை நல்ல தலைமுறையாக வளரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெற்ற தாய்மார்கள் மற்றவங்களாம் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டணும்னா கூட செல்போனை கையில கொடுத்துட்டு அது நோண்டிட்டே இருக்கும், இவங்க ஏதாச்சும் உணவு ஊட்டுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த தொலைக்காட்சியில ஏதேனும் அந்த படக்கதைகளை போட்டு அதை பார்த்துட்டே உணவு ஊட்டுவாங்க. அதனால பாசம் வளர்வதில்லை, பற்று ஏற்படுவதில்லை, அன்பு உண்டாவதில்லை, இந்த பண்பு உருவாவதில்லை, ஒழுக்கம் கிடைப்பதில்லை. இந்த குழந்தை ஒரு மரக்கட்டையை போலதான் வளரும். அந்த உணர்ச்சி இல்லாத ஒரு மரம் மாதிரியே வளர்ந்து அப்படியேதான் போகும். அப்படியெல்லாம் இல்லை. அந்த குழந்தையோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் கண் பார்வையிலிருந்து அவர்கள் அகன்று விடாமல் பெற்றோர்கள் கண் பார்வையிலே அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அதை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் அந்த வாழ்க்கை பயனுடையதாக அமையும். அது நம் இளைஞர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருந்து, ஒரு கிஃப்ட் என்பது பரிசு. அந்த பரிசை நாம் விடாமல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நிலைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நிலை. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் அடுத்த தலைமுறை என்று வருகிற பொழுது அவர்களுக்கு நாம் சான்றாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சான்று, ஒரு ஆதாரம், ஒரு முன்னோட்டமாக அமைந்தால்தான் அதை பின்பற்றி இளம் அடுத்த தலைமுறை அந்த வழியே செல்லும். நம் தம்மின் அறிவுடைமை தம் மக்கள் அப்படின்னு சொன்னா, நம்மை விட நம்ம மக்கள் அறிவுடையமா இருக்க வேண்டும், அறிவுடையவர்களா இருக்க வேண்டும்னா அந்த அறிவு நல்ல போக்கில, நேரான முறையில, வளர்ந்த பாதையில, ஆக்கந்த நிலையிலே அது அமைய வேண்டும் என்பதை நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படையிலிருந்தே கீழிருந்தே நிறைய அந்த அடிப்படைகளை நம்ம வளர்த்து கொண்டே வந்தால் இந்த குழந்தைகளை, நாளைய தலைமுறையை, நல்ல தலைமுறையை, நாட்டை ஆளுகின்ற நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி வெற்றி பெற செய்வதுதான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் எல்லாம் சிறப்பாக அமையும் என்று இந்த நேரத்திலே உங்களோடு தெரிவித்துக் கொண்டு, ஆக நாளைய தலைமுறை நம்முடைய கையில் இருக்கிறது, அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் கூட இந்த தலைமுறை உருவாக்கக்கூடிய, உரம் போட்டு வளர்க்கக்கூடிய, நீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய அந்த அடிப்படை ஆதாரம் நாமத்தான் இருக்கிறோம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி நல்ல பயிரை வளர்க்க வேண்டும். அதற்கு நல்ல வகையிலே அறிவுரை சொல்லி தலைமுறையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தை சொல்லி அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.